இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். 1 Samuel chapter 2:8. He lifts the poor from the dust and the needy from the garbage dump. He sets them among princes, placing them in seats of honor. For all the earth is the Lord's, and He has set the world in order. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவன் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், நான் சிறியவர்களாகிய ஒவ்வொருவரையும் நான் உயர்த்தி அவர்களை நான் பிரபுக்களோடும் உயர்ந்த அதிபதிகளோடும் நான் உட்கார பண்ணுவேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஆமேன். அநேக நேரங்களில் நாம் நினைக்கிற காரியம், நான் மிகவும் எளிமையானவன், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டவன், என்னை ஒருவரும் நேசிப்பதில்லை, என்னிடத்தில் ஒருவரும் பழகுவதும் இல்லை, பேசுவதும் இல்லை, எனக்கென்று நண்பர்களும் கூட இல்லை என்று நாம் நினைப்பது உண்டு. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உங்களை நிச்சயமாய் உயர்த்தப் போகிறேன். எப்படி உயர்த்துவாராம்? நீங்களும் நானும் நினைக்கக்கூடாதபடி அவர் உயர்த்துவாராம். ஆமேன். வேதத்தில் அவர் சொல்கிறார், அற்புதமான வார்த்தை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் சாந்த குணம் உள்ளவர்களை அவர் உயர்த்துகிறாராம். அது மாத்திரம் அல்ல, சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். ஆம், நீங்களும் நானும் ஒருவேளை தாழ்ந்த குடும்பத்தில் அல்லது எளிமையான குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்களும் நானும் ராஜாவின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் உயர்ந்த ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் அவர் விரும்புகின்றார். வேதத்தில் நாம் விதமாய் வாசிக்கிறோம், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பாராம். ஆம், நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன், அவர் இன்னும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கின்றார். சாந்த குணமுள்ள ஒவ்வொருவரையும் அவர் நிச்சயமாய் உயர்த்துவார். வேதத்தில் மத்தியில் நாம் வாசிக்கிறோம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று. அவருடைய குணத்தில் மிகவும் மேன்மையான ஒரு குணம் சாந்த குணம். ஆம், கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களை அவர் நிச்சயமாய் உயர்த்துவாராம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் தாழ்மையோடு வாழ்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் உயர்த்துவார். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இதனாலே நம்ம அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவன், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், இந்த நாளிலே யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்த போவதற்காக உமக்கு நன்றி, விடுவிக்க போவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.